அதில் இரண்டாவது கணக்குப்பா. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். எதனுடைய அடிப்படையில்? உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். கணக்கு அவங்களே ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எத்தனை உறுப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒத்த உறுப்புகளான்னு பார்க்கணும். அப்போ ஒத்த உறுப்புகள் அப்படின்னா மாறியினுடைய அடுக்கும் சமமாக இருக்கணும். ஓகே சாமி, எக்ஸ்ன்னு ஒரு மாறி வந்திருக்குன்னா இன்னொரு இடத்துல எக்ஸ் வந்திருக்கு. ஓகே, மாறி ஓகே இருக்கு. அடுக்கு பாருங்க, இங்கே எக்ஸ்னு அடுக்கு 3, இங்கே எக்ஸ்னு அடுக்கு 3 அப்படின்னா அதுதான் ஒத்த உறுப்புகள். மாறியினுடைய அடுக்கும் எப்படி இருக்கணும் சாமி? சமமாக இருக்கணும். அப்போ மாறி ஒன்றும் இல்லை, ஏபிசி ஏலேருந்து இசட் வரைக்கும் எதனா கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அந்த இதுக்குள்ள அடுக்கு சமமாக இருக்கான்னு பாருங்கள். அதுதான் ஒத்த உறுப்புகள். அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். ஓகே, இப்போ 5 × t⁻3 + 6 × t + 8 × t⁻2 படிங்க சாமி. முதல் கணக்கு வாய் விட்டு படிங்கப்பா ப்ளீஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், எத்தனை உறுப்புகள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? ஒத்த உறுப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். t⁻3 t⁻1 t⁻2 டி தான் இருக்குது, ஆனால் அடுக்கு வெவ்வேறையாக இருக்குது. அப்போ ஒத்த உறுப்புகள் இது கிடையாது. அதனால் இந்த உறுப்புகள் எண்ணிக்கை எழுதிக்கலாம். ப்ளஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர், அதுக்கப்புறம் 2, இது 3. ஸோ எத்தனை நம்பருக்கு மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. ஸோ 3. அப்போ 3 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உறுப்புகள் எண்ணிக்கையில் அது பேர் என்ன சொல்லுவோம் சாமி? முப்படி கோவை. சொல்லுங்க சாமி, முப்படி கோவை. இல்லைன்னா முப்படி பல்லுறுப்பு கோவை. மூவுறுப்பு கோவை. என்ன சாமி சொல்லணும்? படியை வச்சு சொல்லிட்டேன். உயர்ந்த அடுக்கு 3 தானே, படியை வச்சு சொல்லிட்டேன். படி வச்சு உறுப்புகள் எண்ணிக்கை வச்சு சொல்லணும். அப்போ என்ன சாமி சொல்லணும்? மூவுறுப்பு கோவை. 3 உறுப்புகள் இருக்கு. அதனால இது என்ன பேருமா இருக்கு? மூவுறுப்பு கோவை. இங்க பாருங்க, y -7 இது ஒரு உறுப்பு. நம்பர் தானே மகா? இல்லை, இது y இருந்துச்சுன்னா y பவர் 0, எனிதிங் பவர் 0 = 1. அப்போ இது ஒரு உறுப்பாக தான் நம்ம எடுக்கணும். கோவையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. எப்படி மைனஸ் சொன்னோம்? 1, 2 2 உறுப்புகள் இருக்கு. அப்போ இது என்ன உறுப்பு கோவை? ஈருறுப்பு கோவை. ஏன் இங்க ஈருறுப்பு கோவை இரு உறுப்புன்னு போடாமல் போடுறோம் அப்படின்னா ஈர் கூட்டல் உறுப்பு, இரு கூட்டல் உறுப்பு. அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா இதான் நிலைமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழி முதல்ல வரக்கூடிய முதல்ல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்ன வரும் சாமி? ஈன்னு வரும். ஓகே செல்லம், ஈன்னு வரும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஈன்னு வரும். ஓர்னு சொல்கிற மாதிரி ஈன்னு வரும். ஓகே, ஸோ ஈருறுப்பு கோவை. அடுத்து இங்கே பாருங்க சாமி, பின்னாடி எந்த நம்பர் இருக்குது? பின்னாடி +ஓ -ஓ எதுவும் கிடையாது, இங்கேயும் அது கிடையாது. இது எட்டில் அப்படியே இருக்குது. அப்போ ஒரே உறுப்பு தான் இருக்குது. அது பேர் ஒரே உறுப்பு தான் இருக்குது. அது நல்ல உறுப்பு கோவை. ஓர் உறுப்பு கோவை. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கூட்டல் உறுப்பு தான் ஓர் உறுப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா உறுப்பு அப்படின்றதுல முதல் எழுத்து ஊ வந்திருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஓர்னு போடணும். இங்கிலீஷில் என்ன போடுவீங்க? வவல் சவுண்டுக்கும் வவல் லெட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வாட் ஆர் தி வவல்ஸ்? AEIOU. அது தொடங்கக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு தொடங்கக்கூடிய வார்த்தைகளோ அல்லது அந்த சவுண்டில் எதனா வார்த்தைகள் வந்துச்சுன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆன்னு போடணும். ஓகே, ஆர்டிகல்ஸ் A and the. என்ன மகா நீ கணக்கு சொல்றியா, இங்கிலீஷில் சொல்றியா, தமிழ் சொல்கிறேன்னு புரியும். எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். y⁻5 y⁻1 இது 7 ப்ளஸ் முன்னாடி 1 2 3 3 உறுப்புகள் இருக்குது. அப்போ அது பேர் என்ன சாமி? மூவுறுப்பு கோவை. சொல்லுங்க சாமி, மூவுறுப்பு கோவை. அடுத்ததை பார்க்கணும். m⁻2 m⁻2 வந்துருச்சா? ஒத்த உறுப்புகளாக வந்துருச்சு. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இப்போ 8 × m⁻2யும் 7 × m⁻2யும் சேர்த்து எத்தனை வரும்? 15 × m⁻2. அப்போ இது ஒத்த உறுப்புகள் தான், ஒரே உறுப்பு தான் வந்திருக்கு. ஸோ ஓர் உறுப்பு. அதனால தான் பொண்ணு சாமி ஓர் உறுப்பு கோவை. இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குது. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்களா டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குது. அடுக்கு ஒரே மாதிரியாக இருக்கணும், மாறி இருக்கணும். அடுக்கு ஒரே மாதிரியாக இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது ஒத்த உறுப்புகள்,
ஏன்னா ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் உங்களால் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகே, சப்போஸ் இங்கே எம்மின் அடுக்கு 3 இன்ட்டு எம்மின் அடுக்கு 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எம் இருந்தால் போதும். நடுவில் பெருக்குள்ள வகுத்துல வரும் பொழுது அடிமானம் ஒன்றா இருந்தால் போதும். அடுக்குகள் எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். ஆனால் அடிமானமும் அடுக்கும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டவோ கழிக்கவோ முடியும். அது பேர் தான் சம உறுப்புகள், ஒத்த உறுப்புகள் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ அம்மா. போட்டுக்க செல்லம்.